எல்லா யூடியூபர்ஸும் ஒரே மாதிரி தான் போக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு தருணத்துல மிஸ்டர் குட் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் பாத்தீங்கன்னா பேனல் யூசருக்கு அகைன்ஸ்டா ஹேக்கருக்கு அகைன்ஸ்டா அதோட ஒட்டுமொத்த கெரினாவுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா இன்னும் வீடியோ பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. சோ இந்த வீடியோல கெரினாவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். எதனால இந்தியன் சர்வர் மட்டும் இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் புதுசா இருந்தா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கொடுத்துருங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பத்தி லீவ் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா கெரினாவுக்கு அகைன்ஸ்டா நின்னு இது பேனல் யூசரை ஹேக்கரை பேன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா முடியாது. இது நீங்க ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் நினைக்கிறனால பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் நினைக்கிறனால பாத்தீங்கன்னா எதுவுமே பாத்தீங்கன்னா கெரினாவை பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயர்ல இருக்கக்கூடிய அபிஷியல் பார்ட்னர்ஸ் அதாவது விபேஜ் வச்சிருக்க யூடியூபர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கெரினாவை பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலா கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ரேட்டிங்க பாத்தீங்கன்னா கம்மி பண்ணணும். எதனால அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல பேனல் யூசர் ஹேக்கர் யூசர் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் அடிக்கும்போது ஃப்ரீ ஃபயர் மேட்சோட ரேட்டிங் கம்மியாகும் போது ஃப்ரீ ஃபயர் அபிஷியலாவே நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க என்ன பிரச்சனை உங்க சர்வர்ல அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களாவே கியூர் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்தியன் சர்வர் இப்படி ஆகிறதுக்கு ரீசன் யாரு அப்படின்னா பழைய விபேஜ் யூடியூபர்ஸ் எல்லாரும் தான்